இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெய்லி பரிசுத்த நெய். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா, ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்த நெய். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வாழ்க்கை செலவின உயர்வை கையாளுவதே முதன்மையான பணியாகும். டத்துஸ்ரீ அன்வார் அறிவிப்பு. பொருட்களின் விலை மற்றும் வாழ்க்கை செலவின உயர்வை கையாளுவதே தமது முதன்மை பணியாகும் என்று புதிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வரும் பொருட்களின் விலை உயர்வு சுமையை குறைப்பதற்கு விரிவான விவாதங்களையும் ஆய்வையும் நடத்தி நடப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை உடனடியாக ஆராயும்படி அனைத்து அரசாங்க ஏஜென்சிகளையும் அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்விவகாரம் குறித்து மேலும் விவாதிப்பதற்கு வரும் திங்கட்கிழமைக்குள் சிறப்பு கூட்டத்தை கூட்டும்படி சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளின் பொறுப்பாளர்களை அன்வார் கேட்டுக்கொண்டார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு கிடைத்துவிட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மதியம் அறிவித்துள்ளார். சபாவை தளமாக கொண்ட GRS கூட்டணி தமது ஒற்றுமை அரசாங்க நிர்வாகத்தில் இணைவதற்கு முடிவெடுத்ததை தொடர்ந்து 3/2 பெரும்பான்மை ஆதரவு கிடைத்துவிட்டது என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் சபாவின் GRS இணைவதற்கு அதன் தலைவர் ஹஜிஜி நூர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். 139 இருந்த எம்பிக்களின் ஆதரவு தற்போது 145 உயர்ந்து விட்டதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமையில் அமைக்கப்படவிருக்கும் அமைச்சரவை முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் அமைச்சரவையுடன் ஒப்பிடுகையில் மிக சிறியதாக இருக்கும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இன்று பிற்பகலில் புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அன்வார் இதனை அறிவித்தார். தமது ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய தங்களின் கட்சி பிரதிநிதிகளின் பெயர்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். அமைச்சரவையை சுருக்குவதன் மூலம் அதற்காக செலவிடப்படும் சம்பள தொகையை குறைக்க முடியும் என்று அன்வார் கூறினார். ஜொகூர் மாநிலத்திற்கு வரும் நவம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டுக்கான மலேசிய கிண்ண கால்பந்தாட்டத்தின் இறுதிச் சுற்றில் JDT எனப்படும் ஜொகூர் டாருல் தாசீம் கால்பந்து குழு மலேசிய கிண்ணத்தை வென்றதை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை வழங்கப்படுவதாக மந்திரி பசார் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் 28 திங்கட்கிழமை புதிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடு முழுவதும் பொது விடுமுறையை அறிவித்ததை தொடர்ந்து தொடர் விடுமுறைக்கு ஏதுவாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஓன் ஹபீஸ் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கு பிறகு பரிகாத்தான் நேஷனல் ஆட்சியை அமைக்க முடியாவிட்டாலும் நாடாளுமன்றத்தில் நடப்பு அரசின் செயல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் அக்கூட்டணி முக்கிய பங்காற்றும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் அறிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் அதன் கடமைகளிலிருந்து விலகிவிடாது என்று குறிப்பிட்ட மொஹிதீன் பரிவு, தூய்மை மற்றும் நிலைத்தன்மை ஆகிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாட்டு மக்களின் ஒற்றுமை, வளப்பம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தனது போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று குறிப்பிட்டார். கத்தாரில் நடைபெறும் உலக கிண்ண கால்பந்து போட்டியை ஒட்டி சூதாட்ட பந்தயம் பிடித்த 10 ஆடவர்களை ஜொகூர் போலீசார் கைது செய்துள்ளனர். 22க்கும் 43க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 10 ஆடவர்களும் 10,60,000 வெள்ளி வரையும் பந்தய தொகையை கொண்டிருந்ததாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ கமருல் ஜமான் மமாட் தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநிலத்தில் கடந்த நவம்பர் 21 தொடங்கி 4 நாள் நடைபெற்ற ஓப்ஸ் சகா சோதனை நடவடிக்கையின் மூலம் இவர்கள் பிடிபட்டதாக கமாருல் குறிப்பிட்டார். வீட்டிற்குள் புலி ஒன்று நுழைந்ததைக் கண்டு தம்பதியர் அதிர்ச்சியில் உறைந்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை 6:30 மணி அளவில் பகாங், கொலலிபிஸ், கம்போங், செந்தாங், பாகார் சாசாக்கில் நிகழ்ந்தது.
சம்பவம் நிகழும் போது அந்த வீட்டிற்குள் 55 வயது நபரும் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட 58 வயதுடைய அவரின் மனைவியும் இருந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து அந்த தம்பதியினர் ஒருவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்ததாக லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். பூனை ஒன்றை துரத்தி கொண்டு ஓடி வந்த அந்த புலி நேராக அவ்வீட்டிற்குள் நுழைந்துள்ளது. பின்னர் தேசிய வனவிலங்கு பூங்கா ரேஞ்சர்களின் உதவியுடன் அந்த புலி பிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெய்லி பரிசுத்த நெய். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா, ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்த நெய். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.